வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். ரோல்ஸ் என்பது உலகம் முழுவதும் நடைமுறையில் உள்ள பிரபலமான ஹேர் ஸ்டைலிங் உத்திகள். இந்த சிகை அலங்காரம் தனித்துவத்தை தருகிறது. இது பார்ட்டிகள் மற்றும் திருமணத்திற்கு ஏற்றது. குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ரோல்களுடன் ஹேர் ஸ்டைலிங்கிற்கான கருவிகள் மற்றும் பொருள்களை பட்டியலிடவும், ரோல்டு போனிடெயில் ஹேர் ஸ்டைலிங் செய்யவும் மற்றும் பிரெஞ்சு ரோல் ஹேர் ஸ்டைலிங் செய்யவும் முடியும். ரோல்களுடன் முடி ஸ்டைலிங் செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருள்களை பார்ப்போம். உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் பொருள்கள் தேவைப்படும்: ஸ்டைலிங் நாற்காலி, டெயில் அல்லது ஸ்டைல் கோம்ப், செட்டிங் கிளிப்ஸ், ட்ரை ஸ்டெர்லைசர், ஸ்டைலிங் லோஷன் அல்லது ஜெல், ஹேர் ஸ்ப்ரே, பாப் பின்ஸ் அல்லது ஜூரா பின்ஸ், ஹேர் துணைக்கருவிகள் மற்றும் ரப்பர் பேண்ட். நோய் தொற்றுகளை தடுக்க அனைத்து கருவிகளும் சரியாக ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். செயல்முறைக்கு முன் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரால் கழுவவும். ஒரு துண்டை வைத்து மெதுவாக உலர வைக்கவும். தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருள்களை ஒரு ட்ராலியில் ஏற்பாடு செய்யுங்கள். எளிதாக அணுகுவதற்கு ட்ராலி ஸ்டைலிங் நாற்காலிக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். ரோல்டு போனிடெயிலுடன் முடி ஸ்டைலிங் செயல்முறை பின்வரும் படிகளை கொண்டுள்ளது. அவை: படி 1, முடியை தயார் செய்யவும். படி 2, முடியை 2 போனிடெயில்களாக பிரிக்கவும். படி 3, முதல் போனிடெயிலை உருட்டவும். படி 4, இரண்டாவது போனிடெயிலை உருட்டவும். படி 5, ஹேர் ஸ்ப்ரே பயன்படுத்தி ஸ்டைலிங்கை முடிக்கவும். இந்த அனைத்து படிகளையும் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். முடி சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் அதை தயாரிக்கத் தொடங்கவும். பிரஷை மெதுவாக பயன்படுத்தி சிக்கலை அகற்றவும் மற்றும் ஸ்டைலிங்கிற்கு தயார் செய்யவும். முடிகளை இறுக்கவும் மற்றும் பிடிக்கவும் மூஸ், சீரம் அல்லது டெக்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே போன்ற சில பொருட்களை பயன்படுத்தலாம். நுண்ணிய பல் கொண்ட சீப்பை பயன்படுத்தி சுத்தமான மையப்பகுதியை உருவாக்கவும். இதை செய்ய தலைமுடியின் முன்பகுதியில் இருந்து உங்கள் உச்சந்தலையின் நடுப்பகுதி வழியாக கழுத்தின் முனை வரை சீப்பை இயக்கவும். இது உங்கள் தலைமுடியை 2 சமப்பிரிவுகளாக பிரிக்கும். முடியின் முதல் பகுதியை எடுத்து போனிடெயிலை உருவாக்கவும். முதல் ரோலை உருவாக்க இது பயன்படுத்தப்படும். இரண்டாவது பகுதியை எடுத்து மற்றொரு போனிடெயில் உருவாக்கவும். முதல் போனிடெயிலில் ஒரு சிறிய நுழைவை உருவாக்குவதன் மூலம் எலாஸ்டிக் பேண்டிற்கு சற்று மேலே ஒரு இடத்தை உருவாக்கவும். பின்னர் போனிடெயிலை பக்கவாட்டில் புரட்டி நீங்கள் உருவாக்கிய இடத்தில் திரிக்கவும். இரண்டாவது போனிடெயிலுடன் முந்தைய படியை மீண்டும் செய்யவும். முதல் போனிடெயிலை எடுக்கவும் மற்றும் மையப்பகுதியை நோக்கி உள்நோக்கி உருட்டத் தொடங்குங்கள். நீங்கள் தலையின் பின்பகுதியை நோக்கி உருட்டிக்கொண்டே இருங்கள். பின்னர் பாபி பின்களால் ரோலை பாதுகாத்து செட்டிங் கிளிப்பை அகற்றவும். ரோல் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் பிடிக்க உச்சந்தலையில் இறுக்கமாக அமர்ந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். நீங்கள் முந்தைய படியில் செய்தது போல் இரண்டாவது போனிடெயிலில் உருட்டல் செயல்முறையை மீண்டும் செய்து இரண்டாவது ரோலை உருவாக்கவும். முடியை இரண்டாவது பக்கத்தில் உருட்டியவுடன் பாபி பின்களை பயன்படுத்தி அதை பாதுகாக்கவும். ரோலில் ஊசிகளை செங்குத்தாக செருகவும். கூடுதல் ஆதரவுக்காக அவற்றை ஒன்றோடொன்று கடக்கவும். இரண்டாவது ரோல் முதல் ரோலுடன் சீரமைக்கப்பட்டு சமச்சீர் தோற்றம் உருவாகுவதை உறுதி செய்யவும். உங்கள் விரல்களையோ அல்லது சீப்பையோ பயன்படுத்தி தளர்வான முடிகளை மென்மையாக்கவும் மற்றும் ஒட்டுமொத்த தோற்றத்தில் நீங்கள் திருப்தி அடையும் வரை ரோல்களை வடிவமைக்கவும். கூடுதல் திறமைக்காக அலங்கார ஹேர்பின்களும் நீங்கள் சேர்க்கலாம். ஹேர் ஸ்ப்ரே தடவவும் மற்றும் உங்கள் கைகளை பயன்படுத்தி ரோல்களை மெதுவாக மென்மையாக வடிவமைக்கவும். இது அவர்களின் கட்டமைப்பையும் விரும்பிய வடிவத்தையும் பராமரிப்பதை உறுதி செய்யும். ஹேர் ஸ்ப்ரே ரோல்களை இடத்தில் வைத்திருக்கவும் நாள் முழுதும் அவை அவிழ்வதையும் தவிர்க்கவும் உதவும். பயிற்சி சரியானதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே இரட்டை ரோலை சரியாக பெற சில முயற்சிகள் எடுத்தால் சோர்வடைய வேண்டாம். சிறிது பொறுமையுடன் நீங்கள் ஒரு அற்புதமான சிகை அலங்காரத்தை அடைய முடியும். இப்பொழுது பிரெஞ்சு ரோலின் செயல்முறையை பார்ப்போம். இது பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. படி 1, முடியை தயார் செய்யவும். படி 2, போனிடெயில் உருவாக்கவும். படி 3, போனிடெயிலை உருட்டவும். படி 4, ரோலின் வடிவம் மற்றும் நிலையை சரி செய்யவும். படி 5, ஹேர் ஸ்ப்ரே மற்றும் துணைக்கருவிகள் மூலம் ஸ்டைலிங்கை முடிக்கவும். இப்பொழுது ஒவ்வொரு படிநிலைகளையும் விரிவாக பார்ப்போம்.
தலைமுடியை மெதுவாக பிரஷ் செய்ய தொடங்கி ஏதேனும் சிக்கல்கள் அல்லது முடிச்சுகளை அகற்றி முடி மென்மையாகவும் பிரெஞ்சு ரோலுக்கு தயாராகவும் இருப்பதை உறுதி செய்யவும். உங்கள் தலையின் பின்பகுதியை நோக்கி முடியை சேகரித்து கழுத்தின் பக்கத்தில் ஒரு தாழ்ந்த போனிடெயில் உருவாக்கவும். எலாஸ்டிக் பேண்ட் மூலம் அதை கட்டவும். போனிடெயிலின் வலது பக்கத்தில் ஒரு சிறிய நுழைவை உருவாக்குவதன் மூலம் எலாஸ்டிக் பேண்டிற்கு சற்று மேலே ஒரு இடத்தை உருவாக்கவும். பின்னர் போனிடெயிலை பக்கவாட்டில் புரட்டி நீங்கள் உருவாக்கிய இடத்தில் திரிக்கவும். இப்பொழுது நீங்கள் போனிடெயிலை உருட்டத் தொடங்குவீர்கள். முடியை முனைகளிலிருந்து உருட்டத் தொடங்கி நீங்கள் அதை உள்நோக்கி இழுக்கவும். கிளாசிக் பிரெஞ்சு ரோல் வடிவத்தை அடைய உருட்டல் இறுக்கமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் முடியை உருட்டும்போது இறுக்கமாக இழுத்து வளைத்து தலையை நோக்கி உருட்டவும். உச்சந்தலையில் நெருக்கமாக அமர இருக்கும் மென்மையான மற்றும் பாதுகாப்பான பிரெஞ்சு ரோலை உருவாக்குவதே குறிக்கோள். செயல்முறை முழுவதும் சமமான டென்ஷனை பராமரிக்கவும். நீங்கள் உச்சந்தலையை அடைந்ததும் பிரெஞ்சு ரோலை இடத்தில் பாதுகாக்க பாபி பின்களை பயன்படுத்தவும். ஊசிகளை செங்குத்தாக செருகவும். ரோலை உங்கள் தலையில் நிலைநிறுத்தவும். பிரெஞ்சு ரோலின் வடிவம் மற்றும் நிலையை தேவைக்கேற்ப சரி செய்யவும். வால்யூம் மற்றும் முழுமையான தோற்றத்தை உருவாக்க பக்கங்களை மெதுவாக இழுக்கவும். இந்த படியானது வடிவத்தை தனிப்பயனாக்கம் செய்யவும் தேவையான அளவு வால்யூம் மற்றும் நளினம் அடைய உங்களை அனுமதிக்கிறது. பிரெஞ்சு ரோல் நாள் முழுவதும் அப்படியே இருப்பதை உறுதி செய்ய ஹேர் ஸ்ப்ரேயை லேசாக பயன்படுத்துங்கள். இது சிகை அலங்காரத்தை அமைக்கவும் அதை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் உதவி இது காலத்தின் சோதனையை தாங்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நகைகள் பதிக்கப்பட்ட ஊசிகள் அல்லது பூக்கள் போன்ற அலங்கார பொருள்களை சேர்ப்பதன் மூலம் தோற்றத்தை நிறைவு செய்யவும். இந்த அலங்காரங்கள் பிரெஞ்சு ரோலுக்கு கூடுதல் நேர்த்தியை சேர்க்கும். அவ்வளவுதான். இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நேர்த்தியான பிரெஞ்சு ரோல் சிகை அலங்காரத்தை உருவாக்கலாம். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் ரோல்களுடன் முடி ஸ்டைலிங் செய்ய தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பட்டியலிடவும், உருட்டப்பட்ட போனிடெயிலில் செயல்முறையாகவும் மற்றும் பிரெஞ்சு ரோல் செயல்முறையையும் கற்றுக்கொண்டோம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.